ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இனி வரும் நாட்கள்ல வெயில் ரொம்ப கடுமையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்கங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை வருஷத்துக்கும் இல்லாத பனி இந்த வருஷம் இருந்தது இல்லையா? ஸோ அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அதுக்கு ஈக்குவலா வெயில் ரொம்ப கடுமையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 3 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரை கண்டிப்பாக தண்ணி குடிங்க. எங்கே போனாலும் கையில் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. வயசானவங்கெல்லாம் கையில் குடம் எடுத்துகிட்டு போங்க. இளநீர் குடிக்க முடியாத காலம்பரை எம்டி ஸ்டொமக்கில் இளநீர் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இளநீர் குடிக்க முடியாதவங்க பச்சை தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது ஒரு மனுஷன் தண்ணி எவ்வளவுக்கு எவ்வளோ குடிக்கிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ வியாதி இருக்காது. நான் சொல்கிறது நீங்கள் நினைக்கிற தண்ணிலாம் இல்லை, ஜஸ்ட் நம்ம குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் பச்சை தண்ணி. ஸோ அந்த மாதிரி தண்ணி நிறைய குடிங்க வெயில் காலத்துக்கு. எப்பொழுதுமே உடம்பை டீஹைட்ரேட்டாக வச்சுக்காதீங்க, ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதம் வடிக்கிறீங்க இல்லையா, நைட்டு சாதம் வடிச்சிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காத்தால் காலம்பரை எழுந்து அதில் நல்ல தயிர், பசும்பால் தயிர், இப்போ எங்கே பார்த்தாலுமே பசும்பால் தயிர் கிடைக்குது. அது கிடைக்காதவங்க பேக்கெட் பால் அதை ஊற்றி வச்சு தயிர் ஊற்றி நல்லா சாதத்தில் உப்பு போட்டு சின்ன வெங்காயம், வேறு பெரிய வெங்காயம்லாம் போட்டால் டேஸ்ட் இருக்காது, சின்ன வெங்காயம் 4-5 உரிச்சு போட்டு அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா பிசைஞ்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா மனசும் குளுகுலுன்னு இருக்கும், வயிறும் குளுகுலுன்னு இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியங்க. வயிறு புண்ணு இருந்தால் வயிறு புண்ணு ஆற்றும், ஃப்ரீ டைஜஷன் ஆகும். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. நம்ம வேறு எங்கேயுமே கிடைக்காத அமிர்தமான சாப்பாடு. நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பை பார்த்துக்கலாம். கிளைமேட் என்ன சொல்கிறது, சம்மரை நம்ம தாங்க கூல் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. மெயினாக இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஐஸ் வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிற இடத்துல ஒரு 2 வாய் குடித்தாலே உங்களுக்கு தொண்டையோட தாகம் அடங்கிடும். ஸோ அந்த தண்ணி, ஐஸ் வாட்டர் தண்ணியும் ரொம்ப ஹீட்டு தாங்க. அது குடிக்கிறத விட பச்சை தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறீங்களோ அது ரொம்ப நல்லது. ப்ளஸ் ஆலுவேரா, கற்றாழைன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு மடல் வாங்கி அது ஸ்கின்னை சீவிட்டு அதை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜெல் இருக்கு இல்லையா, அது ஒரு மிக்சி ஜாரில், அது சில பேர் அப்படியே சாப்பிடுவாங்க, பிடிக்காதவங்க ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் இவ்வளோ தயிர் ஊற்றி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டு நல்லா அடிச்சுட்டு அதில் ஒரு லெமன் புழிஞ்சு குடிச்சிங்கன்னா அந்த கசப்போ அந்த இதுவோ தெரியாதுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, டோட்டலாக அப் டு பாட்டம் எல்லாத்துக்குமே நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, தண்ணி நிறையா குடிங்க. சோற்றுக்கற்றாழை அது சாப்பிடுங்க. வேறு என்ன சொல்கிறது, இளநீர் குடிங்க. சீசனல் ஃப்ரூட்ஸுங்க. எந்தெந்த சீசனில் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் கிடைச்சாலும் அதை கண்டிப்பாக வாங்கி சேர்த்துக்கோங்க. அதுதாங்க உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ ஒரு நாளைக்கு டெய்லி நீங்கள் கொய்யாக்காய் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்ற ஃப்ரூட்ஸில் உள்ளதை விட டெய்லி ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்புறம் வாட்டர்மெலான் சாப்பிடுங்க. அது தண்ணீர் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தண்ணீர் தாகம் எடுக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்து வாங்கி சாப்பிட்லாம். நொங்கு சீசன் வந்தால் நொங்கு வாங்கி சாப்பிடுங்க. ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரிலாம் நல்லா சாப்பிடுங்க. காய்கறி, கீரை வகைகள் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. பாய்.